அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமினேட்டரா எவ்ரி வீக் சண்டே வந்து டெஸ்ட் சீரியஸ் கொடுத்துட்டு வரேன். ஸோ இந்த சீரியஸ் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்மேட்டில் வரும். இது வந்து ஒரு ஆன்லைன் டெஸ்ட் தான். இந்த டெஸ்ட்டோட லிங்க் வந்து குரூப்பில் போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ ஜஸ்ட் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டெஸ்ட் கொஷின்ஸ் ஷோ ஆகும். அந்த கொஷின்ஸை நீங்கள் ஆன்சர் பண்ணி அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஸ்கோர்னான்றதை ஃபைனலாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். இமீடியட்டாக தெரியும். ஓகே, நீங்கள் இவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்கீங்க அப்படின்ட்டு இமீடியட்டாக தெரிஞ்சிடும். ஸோ இந்த டெஸ்ட் சீரியஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பி கேண்டிடேட்ஸ் வந்து மேக்ஸிமம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் சீரியஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நீங்கள் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணிடணும். பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் டெஸ்ட்டு, ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் டெஸ்ட்டு 2 டெஸ்ட்டு நான் ஷெடியூல் போட்டிருக்கேன். பிஃபோர் நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் டெய்லி டெஸ்ட் அடிக்கணும். பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் சண்டே மட்டும்தான் டெஸ்ட்டு. ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் டெய்லி டெஸ்ட். ஓகே, ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கலாம் அப்படின்ற தாட் இங்கே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக விட்டுறணும். நோட்டிஃபிகேஷன் வந்த அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றது தப்பு. ஸோ ப்ரிப்பரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா பேருமே நிறைய இடத்துல நிறைய கோச்சிங் கிளாஸ் போய் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கூட நீங்கள் போட்டி போட்டு படிக்கணும் அப்படின்னா நீங்களும் இன்னையிலேருந்தே வந்து ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து ஹெவியாக ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ என்னுடைய ப்ரிப்பரேஷன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னென்ன உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 7 புக்லெட் கேட்டு வாங்குங்க. 7 புக்லெட் காம்போ ஆஃபர் ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. அந்த 7 புக்லெட்டை பார்த்தீங்கன்னா 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் இருக்கும். ஒரு ஃபார்முலா புக்லெட் கொடுத்துருப்பேன். ஓகே, இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மொத்தமாக மேட்ச் பண்ணி வந்துடும். ஸோ இந்த புக்லெட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒர்த்தியாக இருக்கும். அதே போல் இந்த 7 புக்லெட் காம்போ வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. நல்லா தெரிஞ்சுக்கணும். 7 புக்லெட் காம்போ ஆஃபர் ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவேன். ஓகே, இன்னைக்கான சண்டே டெஸ்ட்டில் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து ப்ராப்ளத்திலேருந்து கேட்டிருக்கேன் அப்படின்னு ஜஸ்ட் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் இருக்குது, கரஸ்பாண்டிங் ஈவெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சாம்பிள்ஸ் பாயிண்ட்ஸ் ஆர் ஈக்குவலி லைக்லியாக இருக்குன்ற பட்சத்தில் ஸோ வாட் இஸ் த ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சின்றதை கேட்டிருக்காங்க. அடுத்து 3 pair of coins are tossed. A is exactly 2 head, B has at least 1 head. Then probability of A given B now are found. இந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்களா உங்களுக்கு எப்படி தோணும் தெரியுமா? ரொம்ப பேசிக் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுற மாதிரி தான் தெரியும். பட் இதனோட அப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்குன்றதை நீங்கள் உள்ள ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் அவ்வளோ கொஷின்ஸ் வந்து நீங்கள் அதாவது ஒரு சில ஏரியாவை நீங்கள் மெமரி பண்ணியிருப்பீங்க. அந்த மெமரி ஐடியாஸை இங்கே தூக்கிடுவேன். நீ லாஜிக்காக யோசிச்சு அட்டன் பண்ணால் தான் அந்த கொஷின் அட்டன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான். சரிங்க சார், இந்த கொஷின்ஸ் கொடுத்துட்டீங்க, இதுக்கான சொல்யூஷன் சார் அடுத்த பிடிஎஃப் வந்து டெஸ்ட் எழுதி முடிச்சு உங்கள் ஸ்கோர் எனக்கு சென்ட் பண்ணணும். வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் எழுதிட்டு உங்கள் ஸ்கோர் எனக்கு அனுப்பணும். அந்த ஸ்கோர் நான் வந்து உங்களுக்கு யூடியூப்பில் ஷோ பண்ணிட்ட பிறகு தான் என்ன பண்ணுவேன், இதனுடைய டீட்டெயில் சொல்யூஷனை கொடுப்பேன். ஓகே, பாருங்க. லெட் ஏன் பிஆர் 2 ஈவெண்ட்ஸாக இருந்து ப்ராபர்ட்டி ஆஃப் A ப்ராபர்ட்டி ஆஃப் B கொடுத்துட்டா ப்ராபர்ட்டி ஆஃப் A செக்ஷன் B நான் வரும். ஸோ எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு தான் இருக்கும் கொஸ்டின். ரொம்ப மொக்கையாக கேட்குறாங்க அப்படிலாம் இருக்காது. அதாவது நீங்கள் எக்ஸாமுக்கு இந்த கொஷின்ஸ் கலெக்ஷன்ஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் டெஸ்ட் சீரிஸ்லேருந்து நிறைய கொஷின்ஸ் டைரக்ட் கொஷினாக கேட்கவும் சான்சஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி கேட்ட கொஷின்ஸும் நிறையா இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அடுத்த வர எக்ஸாமை நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு கரெக்டான வேல நம்ம டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ என்னுடைய சைட்லேருந்து நான் எதிர்பார்க்குறது என்னன்னா உங்கள் டெஸ்ட் பேட்ச் சீரிஸில் ஜாயின் பண்ண சார் நான் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்ற அளவுக்கு எனக்கு வந்து கேண்டிடேட்ஸ் வந்து சொல்லணும். அவ்வளோதான், அதான் என்னுடைய ஆசை. அதுக்கான எஃபோர்ட் நான் கொடுத்துட்டே இருப்பேன். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்குமே ஒரு 250 கேண்டிடேட்ஸ் வந்து டெஸ்ட் சீரிஸில் இருக்காங்க. அதில் 50 கேண்டிடேட்ஸ் வந்து ரெகுலராக ஸ்கோர் பண்ணுறாங்க. ஸோ ரிமைனிங் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னே தெரியல. தயவுசெய்து கொஞ்சம் டெஸ்ட் எழுதி அனுப்புங்க. ஸோ உங்களுடைய டெஸ்ட் மார்க் எனக்கு தெரியணும். அப்போ தான் நீங்கள் முறையான வேலையில் படிச்சுட்டு இருக்கீங்களா? ஒரு சிலவங்க சொல்கிறாங்க, சார் நான் கிளாஸ் போயிட்டு படிச்சுட்டு இருக்கேன் சார், இன்னும் உங்கள் டெஸ்ட் ஏரியாக்குள்ளே நான் வரல சார், கொஞ்சம் டைம் கொடுங்க சார், நான் வந்து டெஸ்ட் எழுதிட்டு விட்டுறேன் சார், நான் டெஸ்ட் எழுதி உங்களுக்கு ஸ்கோர் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நிறைய டைம் எடுத்துக்காதீங்க. நான் எவ்ரி வீக் சண்டே ஒரு நாள் தானே டெஸ்ட் எழுத போகிறீங்க. இந்த ஒரு நாள் டெஸ்ட்டு தரமாக எழுதிட்டு உங்கள் ஸ்கோர்ன்றதை ஒரு 1.5 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். நான் கேட்குறது 50 கொஷின் தான். 50 கொஷின் தாண்டி நான் கேட்க மாட்டேன். ஸோ அந்த 50 கொஷின் கூட நீங்கள் ஸ்கோர் பண்ணி இவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்கேன் சார் அப்படின்னு நீங்கள் சொன்னால் போதும். ஓகே, ஸோ இமிடியேட்டாக டெஸ்ட்டு எழுதாதவங்க, இது வரைக்கும் டெஸ்ட் கொஷின்ஸ் அட்டன் பண்ணாதவங்க இந்த டெஸ்ட்டு எழுதி முடிங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு சிலதெல்லாம் நான் சேலஞ்சே கேட்பேன். ஒருத்தர 50 அவுட் ஆஃப் 50 எடுத்துடுறாங்க. எனக்கே ஷாக்காக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு செம்மையாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அவங்கலாம். ஸோ அதனால் நீங்களும் உங்கள் எஃபோர்ட் கொடுத்து இந்த டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான டெஸ்ட்டு. நீங்கள் என்னதான் படிச்சிருந்தாலும் அந்த லாஜிக்கலாக சால்வ் பண்ணுற ஐடியாஸ் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஓகே, நீங்கள் மெமரி பேஸ்டாக பார்த்துக்கணும். பட் கொஸ்டினே நீங்கள் மெமரி பண்ணக்கூடாது. ஓகே, இப்போது இந்த கொஸ்டின்லாம் நீங்கள் மெமரியில் ஆன்சர் பண்ண முடியுமா? ஸோ என்ன லாஜிக் கேட்டிருக்கான், ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன் டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு வாட் இஸ் வேல்யூஸ் ஆஃப் கே. அப்போ அந்த இன்டெக்ரல் a to b f of x dx வந்து 1க்கு ஈக்குவல் பண்ணி நீங்க போடணும். அந்த இன்டெகிரேஷன்ஸ் உங்களுக்கு சிம்பிளிஃபை இன்டெகிரேஷன் தெரியணும் அப்படின்ற ஐடியாஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக வரணும். அது குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனு ப்ராட் டென்சிட்டி ஃபங்க்ஷனுக்கு டிஃபரன்ஸ் தெரியும்.
ஓகே. ஸோ இது எல்லாமே நீங்க கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டு பண்ணா தான் இந்த கொஸ்டின்ஸ் கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். அதேபோல ரேண்டம் ஈவென்ட்ஸ் குடுக்குறாங்க. ஒரு சாம்பிள் ஸ்பேஸ்ல ஒரு ஈவென்ட்ஸான ப்ராபபிலிட்டி எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம்? வித் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியோட எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இது எல்லாமே வந்து நீங்க கரெக்ட்டா தெரிஞ்சுக்கணும். பைஸ் தியரம்லாம் கம்ப்ளீட்டா பார்த்து வச்சுக்கணும். ஓகே. ஸோ இந்த கண்டிஷன் ப்ராபபிலிட்டி ரிலேஷன்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்பதான் நீங்க வந்து இந்த கொஸ்டின்ஸ் கரெக்ட்டா போட முடியும். எனக்கு தெரிஞ்சு இந்த கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும். ஏன்னா நீங்க எதிர்பார்க்கிறத விட ஒரு லெவலுக்கு வேற மாரி போயிட்டேன். பட் இதுவுமே நீங்க வந்து டிஆர்பி கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா? நான் படிச்சுட்டு போனேன். அந்த ஐடியாலஜில கொஸ்டின் வரல அப்படின்ற உங்களுக்கு தாட் வரும். ஸோ அதெல்லாம் நாங்க திருப்பி போட தான் என்ன பண்ணியிருக்கேன், கொஸ்டின்ஸ் ஐடியாவ வேற மாரி நான் ட்விஸ்ட் பண்ணி குடுத்துக்கிட்டே வரேன். ஸோ இந்த சான்ஸ மிஸ் பண்ணாம டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. சார் இதனுடைய சொல்யூஷன்லாம் குடுத்துருவீங்களா சார்? எல்லா கொஸ்டினுக்குமே டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். நீங்க ரிசீவ் பண்ற 7 புக்லெட்ல 8000 ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் போட்டிருப்பேன். டெஃபினிஷன் யூஸ் பண்ணியிருப்பேன்னு சொல்லியிருப்பேன். ரிசல்ட்னா ரிசல்ட்ட பேஸ் பண்ணி. ப்ராப்ளம் எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருப்பேன். ஓகே. ஸோ ஜஸ்ட் இந்த எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டினுக்கும் ஒரு பாயிண்ட் தான். இந்த கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் மட்டும் நீங்க லாஸ்ட்டா ஃபைனலா ஃபார்ம சப்மிட் பண்றச்ச உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்கோர்ன்றது உடனே டிஸ்ப்ளே ஆகும். ஜஸ்ட் அந்த ஸ்கோர எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. ஓகே. ஸோ இவ்வளோதாங்க. இப்போ யுஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமினேட்டர ஒரு முக்கியமான கான்செப்ட் பார்க்க போறோம். ஸோ என்னன்னா, லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ரிலேட்டடா இருக்கிற பேசிக் ஃபார்முலாஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் என்ன? அத தெரிஞ்சுக்கிட்டு அதில இருக்கிற எம்சிக்யூஸ்ல ஒன் பை ஒன்னா பார்ப்போம். இது போல கலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு நான் குடுத்துக்கிட்டே இருப்பேன். ஓகே. ஸோ மிஸ் பண்ணாம என்னோட சேனல ஃபாலோ பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் அட்டெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் புக் பண்ணாம இருக்கிறவங்களுக்கு புக் பண்ணி படிங்க. ஏன்னா அதனுடைய வொர்த் என்னன்றது அப்பதான் ஃபீல் பண்ணுவீங்க. இது வரைக்கும் ரிசீவ் பண்ணவங்க எல்லாமே சார் நாங்க குடுத்த காஸ்ட்ட விட பல மடங்கு வொர்த் சார் அப்படின்ற அளவுக்கு நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து வாங்குனவங்க எனக்கு பர்சனலா டெக்ஸ்ட் பண்ணாம கமெண்ட்லயே கொடுங்க. உங்களுடைய பதிவ கமெண்ட்லயும் போடுங்க. எனக்கு அதுதான் ரொம்ப வொர்த்தா இருக்கும். ஏன்னா பார்க்குறவங்க வந்து என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் பார்க்க முடியாது. ஸோ என்னோட யூடியூப் வீடியோ கமெண்ட்ட பார்க்க முடியும். ஸோ அவங்களுக்கு அது வந்து வொர்த்தா தெரியணும். ஸோ அப்போ நீங்க தான் வந்து வாங்கி ரிசீவ் பண்ணவங்க தான் சப்போர்ட் பண்ணணும். ஓகே. ஸோ நான் இந்த அளவுக்கு உங்களுக்கு குடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய கிளாஸஸ் எப்படி இருக்கு? என்னுடைய மெட்டீரியல் எப்படி இருக்கு? என்னோட டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்கு? அப்படின்றத உங்களுடைய கமெண்ட்ட போடுங்க. அது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ அடுத்தடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகே. அதேபோல சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் குடுத்துட்டு வரேன். டிஎன் செட்டுக்கும் டெஸ்ட் பேட்ச் போட்டு வரேன். பட் என்னன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் இல்லாததால கொஞ்சம் அதனுடைய பேக்கப் ஸ்லோவா இருக்கும். மத்தபடி ஒன்ஸ் அது நோட்டிஃபிகேஷன் வந்தா ஃபுல்லா அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். ஓகே. அதேபோல யுஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கும் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸ்டடி மெட்டீரியல் குடுத்துட்டு வரேன். ஸோ உங்களுக்கு யுஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ், பிஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ், டிஎன் செட், சிஎஸ்ஆருக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா என்னுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9384686847. ஜஸ்ட் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நான் டீட்டெயில் ஷேர் பண்றேன். அதேபோல நான் யூடியூப்ல போற ஒவ்வொரு வீடியோஸும் நோட் போட்டு எழுதிட்டே இருக்கேன். ஓகே. ஸோ இப்போ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ல முக்கியமான ஃபார்முலா ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் பார்த்துருவோம். The Laplace transformation of the function f of t, where t greater than or equal to 0, is defined as L of f of t equal to integral 0 to infinity e power minus st f of t into dt. இந்த e power minus stன்றது weighted function சொல்லுவாங்க. ஓகே. சரி, இன்னொரு விஷயம், எது போல ஃபங்க்ஷனுக்குலாம் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கண்டுபிடிக்கலாம், எந்த ஃபங்க்ஷனுக்கு ஆல்வேஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வாட் கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் அவங்க லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். ஓகே. ஸோ அதை நீங்க கண்டிப்பா சொல்லணும். எந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு வந்து என்னால லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எந்த ஃபங்க்ஷன், என்ன கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்க்கு, வாட் கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து என்னுடைய லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்றத டிஃபைன் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது ஆக்சுவலா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே. அடுத்து பேசிக் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்லாம் பார்த்துப்போம். லாப்லாஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் வந்து 1/s, லாப்லாஸ் ஆஃப் t வந்து 1/s², லாப்லாஸ் ஆஃப் t பவர் n பார்த்தீங்கன்னா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை s பவர் n plus 1, when n takes the value 0 to infinity. L of e power at, exponential of function உடைய லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் 1/s minus a when s is greater than a. இந்த கண்டிஷன்லாம் ரொம்ப குரூஷியலுங்க. கண்டிஷன்ஸ் ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கணும். sin at யோட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் a/s² plus a², cos at யோட லாப்லாஸ் வந்து s/s² plus a², sin hyperbolic at வந்து a/s² minus a² when s is greater than mod a. அதேபோல cos hyperbolic at வந்து s divided by s² minus a², அதேபோல when s is greater than mod a. இது வந்து ஒரு பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த 8 ஃபார்முலா ரொம்ப முக்கியம். ஓகே. அடுத்து பாருங்க, லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணிது. இதையும் தாண்டி கொஞ்சம் இம்பார்ட்டண்டா போறது, பேசிக்ல இருந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போறது. லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி லாப்லாஸ் ஆஃப் a into f of t plus b into g of t வந்து a times f of s plus b times g of s. அது பிளஸ் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு ஃபங்க்ஷனுக்கு லாப்லாஸ் கண்டுபிடிச்சி s க்கு பதிலா s minus a ரீப்ளேஸ் பண்றது. அடுத்து செகண்ட் ஷிஃப்டிங் டைம் ஷிஃப்டிங் ஃபார்முலா இது ஆக்சுவலா. L of f of t minus a வந்து into u minus t, இது வந்து டைம் ஃபங்க்ஷன், இது வந்து நம்மளுடைய ஆக்சுவல் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ e power minus a into f of s எழுதிக்கலாம். ஸ்கேலிங் ஃபங்க்ஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா
எஃப் ஆஃப் ஏடி வந்து 1/a டைம்ஸ் எஃப் ஆஃப் s/a. ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. இது டிஆர்பி கொஸ்டின்லையும் கேட்டிருக்காங்க. பிஜிடிஆர்பியில் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. அடுத்த டிஃபரன்ஷியேஷன் டைம் சீரிஸ் பார்த்தீங்கன்னா எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு எஸ் டைம்ஸ் எஃப் ஆஃப் எஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஜீரோ. எல் ஆஃப் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் டி செகண்ட் டெரிவேட்டிவ்க்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஸ் ஸ்கொயர் இன்டு எஃப் ஆஃப் எஸ் மைனஸ் எஸ் இன்டு எஃப் ஆஃப் எஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஜீரோ மைனஸ் எஃப் டேஷ் ஆஃப் ஜீரோ. இது இன்டகிரேஷன் டைம். இன்டகிரல் 0 to t எஃப் ஆஃப் டி இன்டு டிடிக்கு வந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் டிவைடட் பை எஸ். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சம் யூஸ்ஃபுல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பார்த்துக்கலாம். எல் ஆஃப் சைன் ஏடி பை டியை வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் ஏ பை எஸ்ன்னு எடுத்துக்கலாம். எல் ஆஃப் 1 minus cos at divided by t வந்து 1/2 times L of s square plus a square divided by s square. அது t times sin at வந்து 2as divided by s square plus a square on the whole square. t times cos at வந்து s square minus a square divided by s square plus a square on the whole square. அடுத்து e power at into sin bt இருந்தா ஃபர்ஸ்ட் sin bt க்கு லாப்லாஸ் போட்டு s க்கு பதிலா s minus a வரை ரீப்ளேஸ் பண்ணனும். அதே போல cos bt க்கு லாப்லாஸ் போட்டு s க்கு பதிலா s minus a வரை ரீப்ளேஸ் பண்ணனும். ஓகே. சோ அவ்வளவுதாங்க. இந்த ஃபார்முலாஸ் நோட் பண்ணிக்கங்க. ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இத பேஸ் பண்ணி கண்டிப்பா क्वेश्चन வரும். அடுத்து பார்க்கலாம். the Laplace transformation of e power 3t என்ன? அப்போ என்ன ஃபார்முலா? எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மேட்ல இருக்கிற ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன். அப்ப L of e power at வந்து 1/s minus a. அப்ப a என்னங்க 3. அப்போ 1/s minus 3. அப்ப எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் B கரெக்ட். ஓகே. Laplace transformation sin 5t. sin 5t னா 5/s square plus 5 square. சோ பாத்தீங்கன்னா ஆப்ஷன் A கரெக்ட். சோ sin 80 ஓட ஃபார்முலா பாத்துக்கோங்க. sin 80 ஓட ஃபார்முலா என்ன? a/s square plus a square. சோ a ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு இங்க 5. அப்போ 5/s square plus 5 square 25 கிடைச்சிரும். அப்போ f of s equal to 1/s square இருந்தா f of t னா அப்ப இன்வெர்ஸ் லாப்லாஸ் கண்டுபிடிக்கணும் அர்த்தம். அப்போ உங்களுடைய L of t வந்து 1/s square. அப்போ L inverse of 1/s square வேல்யூ என்ன கிடைக்கும்? t ன்னு கிடைக்கும். அப்ப இங்க ஃபங்க்ஷன் வந்து t. அடுத்து லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் t times e power 2t என்ன? ஃபர்ஸ்ட் இந்த s2 இருக்கிற ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எதுன்னு பார்க்கணும். ஓகே. அப்போ இந்த 4 ஆப்ஷன்ல எல்லாமே வந்துருது. பட் இது வரல. s க்கு பதிலா s minus a வை ரீப்ளேஸ் பண்றது. இந்த மூணுமே இருக்கு இல்லையா? இப்போ இந்த t டைம்ஸ்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வரா மாதிரி. அப்போ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்ல வரன்றச்ச 1/s minus a அந்த ஹோல் ஸ்கொயர். சோ பாத்தீங்கன்னா ஆப்ஷன் A கரெக்ட். ஓகே இது பாருங்க. t times e power at வந்து 1/s minus a அந்த ஹோல் ஸ்கொயர். ஓகே. சோ அதுமே நான் உங்களுக்கு கொடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். இங்க பாத்துக்கலாம். இதோ பாருங்க. t times e power atங்களா? அந்த t power n times e power at எழுதிக்கீங்களா? t power n times e power at. L of t power n times e power at பாத்துக்கலாம். So n factorial divided by s minus a whole power n plus 1. Okay. So இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். இந்த ஜெனரல் ஃபார்முலா வச்சுக்கீங்க. ஓகே. So அது ஈஸியா போட்டுறலாம். ஓகே. n factorial divided by s minus a whole power n plus 1. நெக்ஸ்ட் இந்த ஷிஃப்டிங் ஃபார்முலா ரொம்ப முக்கியமானது. இதான் டைம் சீரிஸ் போடுறது. L of f of t equal to f of s இருந்தா L of f of t minus 3 times u of t minus 3. அதாவது e power 3s வெளிய எடுத்து ரிமைனிங் வந்து உங்களுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் f of t க்கு நீங்க போட போறீங்க. அப்ப e power minus 3s லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் f of s. சோ பாத்தீங்கன்னா ஆப்ஷன் A கரெக்ட். ஓகே. அடுத்து லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் 1 minus cos at by t. இப்போ பார்த்துட்டோம். 1/2 times L of s square plus a square divided by s square. சோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கீங்க. அதே போல டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு தனியா லாப்லாஸ்க்கு நிறைய போட்டிருக்கேன். அதோட கிளாसेस நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். சேனலோட பிளேலிஸ்ட்ல போயிட்டு UGTRB சால்வ்டு ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு செஷன் இருக்கும். அதுக்குள்ள இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் பார்த்துருங்க. இது லாப்லாஸ்ல வந்து ஒரு பேசிக்ஸ் ஐடியாஸ் தான். இதை பேஸ் பண்ணி நிறைய क्वेश्चंस நான் கொடுத்துட்டே இருப்பேன். சேனல் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. முக்கியமா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் அந்த 7 புக்லெட்டை வாங்கிக்கங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்த்தா இருக்கும். அந்த 7 புக்லெட் ரிசீவ் பண்ணுங்க. ரிசீவ் பண்ணி கண்டிப்பா அந்த புத்தகத்தை வந்து கோ த்ரூ பண்ணி படிச்சுட்டே இருங்க. ஏன்னா டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அந்த क्वेश्चंस வந்து நான் சால்வ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் போடுறேன். ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. Thank you.